இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இபி ரீடிங் முறையில் புதிய மாற்றம் இருப்பதாக மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மின் மீட்டர் ரீடிங் மேற்கொள்வதற்கான புதிய ஆண்ட்ராய்டு ஃபோன்களை வாங்குவதற்கு தலா 10,000 வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிடிசிஎல் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அடிப்படையிலான கணக்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியது. இருப்பினும் மெதுவான தொலைபேசிகள் மற்றும் நெட்வொர்க் சிக்னல்களின் காரணமாக ரீடிங் எடுப்பவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். இதனால் சரியான ரீடிங் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த சிக்கலை தவிர்க்கவே புதிய ஆண்ட்ராய்டு ஃபோன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மின் கட்டண ஃபில்லிங்கை ஒழுங்குபடுத்தவும் பிழைகளை குறைக்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி மின் மீட்டர் வாங்க எளிமையான நடைமுறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் நுகர்வோர் நேரடியாக மீட்டர் வாங்குவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இனி பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்திடமிருந்து மட்டுமே மீட்டர் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதன் மூலம் மீட்டர் குறைவாக இருப்பதால் புதிய மின் இணைப்பு வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் நிறுவனங்கள், கடைகள், வீடுகள் என அனைத்து நுகர்வோருக்கும் பொருந்தும் வகையில் மீட்டர் விற்கும் நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. மீட்டர் வாங்கிய பிறகு அவற்றை நிறுவுவதற்கு முன் டான்ஜென்கோவிடம் சரிபார்க்க சமர்ப்பிக்க வேண்டும். முன்னதாக மின்சார வாரியமே மீட்டர்களை கொள்முதல் செய்து சோதனை செய்து வழங்கியது. ஆனால் இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து நேரடியாக நுகர்வோர்கள் மீட்டர் வாங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 3 நாட்களில் மின் இணைப்பு வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. புதிய மின் இணைப்புகளுக்கு அதிகபட்சம் 3 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடைகள் உள்ளிட்ட தாழ்வழுத்த மின்சார இணைப்புகளுக்கு 3 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கூடுதல் மின் சாதனங்கள் அமைக்க தேவையில்லாத பட்சத்தில் 3 நாட்களில் மின் இணைப்பு வழங்க வேண்டும். எதிர்பாராத தொழில்நுட்ப காரணங்களால் தாமதம் ஏற்பட்டால் 7 நாட்களுக்குள் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் டான்ஜென்கோ வெளியிட்ட மிகவும் முக்கியமான அறிவிப்புகள். இனி ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக தான் இந்த இபி ரீடிங் எடுப்பாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. புதிய மின் இணைப்பு வேண்டிய விண்ணப்பிப்பவர்களுக்கும் 3 நாட்களுக்குள் புதிய மின் இணைப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.